ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு Q&A வீடியோ தாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு சரி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்ட கொஸ்டின் வந்து யூடியூப்லேருந்து காசு வரும்ல, அதனால தான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க. டு பி ஹானஸ்ட் என்னோட டு பி ஹானஸ்ட் கண்டிப்பாக இல்லைங்க. நிறைய பேர் வந்து காசுக்காக தான் நீ வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையாலுமே கிடையாதுங்க. நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இதில் இங்கே இந்த ஊரில் வந்து என்கேஜ் பண்ண முடியாதுங்க. நிறைய விஷயம் வந்து நம்மளை என்கேஜ் பண்ணிக்கணும்னா நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து என்கேஜ் பண்ண முடியும். அதனால ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நான் நம்ம ஊரை நிறைய மிஸ் பண்ணுறேங்க. அதே மாதிரி என்னோட க்ளோஸாக இருக்கவங்க வந்து என்ன மிஸ் பண்ணுறாங்க. அதனால சரி என்னை பார்த்துட்டே இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு கமிட்மெண்ட், ஒரு டெடிகேஷன் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். எனக்கு நான் கமிட்மெண்ட் இருக்கணும்னு நினச்சேன். நான் என்னதான் வந்து ஜாபுக்கு போனாலும் நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணும். நான் வந்து நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் நமக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் நம்ம நிறைய லேர்ன் பண்ண முடியும். அதனால சரி நான் இப்போ வந்து நான் எப்படின்னா இந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காகனே கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுறேங்க. அதனால இப்போ மித்துன் ஆகட்டும், அவனுமே வந்து கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுக்கு இன்பில்ட்டாகவே அது இருக்குங்க. நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவனுக்கு ஆசை, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். அதனால வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து சரி ஏன் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்போ இன்னும் நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அதை வந்து நம்ம ஃபுல் டெடிகேஷனோடு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி அவன் வந்து உட்காந்து நோட்ஸ் எடுப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்கும். ஸோ ஏன் வந்து பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு. அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணனே தவிர யூடியூப்லேருந்து அமௌண்ட் வரும், எனக்கு வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக சத்தியமாக கிடையாதுங்க. நான் வந்து என்னோட வீடியோஸ் பார்க்கும்போது நான் இவ்வளோ பார்த்துருக்கேன், இவ்வளோ இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், இவ்வளோ மெமரிஸ் வந்து எனக்கு இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி எல்லாருக்குமே அப்படிதான், ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நமக்குன்னு சாப்பிட்றதுக்கு, இருக்கிறதுக்கு வீடு, துணி எல்லாமே இருக்கும். ஸோ வந்து அமௌண்ட்டுக்காக நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்றது வந்து இல்லவே இல்லைங்க. நான் காசுக்காக கண்டிப்பாக நான் செய்யலை. அந்த மாதிரி எனக்கு செய்யணும்னு இல்லை. நான் செய்கிறது எல்லாமே நான் வந்து எனக்கு க்ளோஸாக இருக்கவங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் கமிட்மெண்ட் இருந்தால் தான் லேர்ன் பண்ண முடியும்னு என்னோட மைண்ட் செட்டு. அதனால நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணனே தவிர அமௌண்ட் வரும் அது அமௌண்ட்டுங்கிறது என் மைண்டில் உண்மையாலுமே இல்லைங்க. நான் யோசிச்சது எல்லாமே நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தால் தான் என்னை என்கேஜ் பண்ண முடியும். என்னை என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லேயுமே நான் அப்படி தாங்க. நான் ஏதாவது வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன். நான் வேலைக்கு போனாலும் ஏதாவது எனக்கு செஞ்சுட்டே இருக்கணும். நான் வந்து ஃப்ரீயாக இருந்தனாலே நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவேன், நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால வந்து நான் என்னை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல கமிட் பண்ணிட்டே இருப்பேன். அப்போதான் நான் வந்து ஓடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இங்கே வந்து நான் என்ன விஷயத்துலலாம் என்கேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்த்து நான் என்னை என்கேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் விஷயம். அதுவும் இல்லாமல் எனக்கு மித்துன் வந்து நிறைய லேர்ன் பண்ணணும்னு ஆசை. அவன் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறையா டாபிக் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் நான் கொடுத்தா மட்டும்தாங்க அவன் வந்து அதை ஒர்க் பண்ணுவான். அப்போ அவன் நிறைய லேர்ன் பண்ணுவான். அவன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நான் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு தெரியும். அது ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் யூடியூப் சேனல். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் முன்னாடி குக்கிங் வீடியோஸ்லாம் போடலான்னு யோசித்தேன். ஃபர்ஸ்ட்டு நான் இந்தியாவில் இருக்கும்போது வந்து நான் குக்கிங் வீடியோஸ் போடலான் இருந்தேங்க. நான் கொஞ்சம் குக்கிங் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்லாவும் பண்ணுவேன். அதில் தான் வீடியோஸ் போடலான் இருந்தேன். அப்புறம் மித்துனுக்கு தனியாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடலான் இருந்தேன். குக்கிங் வீடியோ போடுவேங்க. இனிமேல் வீக்கெண்டில் குக்கிங் வீடியோ ஏதாவது ஒன்று போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்க, பாய்.